இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எப்பயுமே அவரி பொடியை வச்சு 2 விதமாக ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவரி பொடியை அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். இது அப்படி இல்லைங்க, ஒரே டைமே நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றுற அளவுக்கு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுவும் போட்ட 1 மணி நேரத்துலேயே நம்ம முடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிருங்க. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஷாம்பூ ஷீக்காய் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். அது ஒரே ஒரு டைம் தான் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஹேர் டானிக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன இடிக்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு தாங்க இடித்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது முழுசாக போட்டோம்னா அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் தெரியாது. அதனால் ஒரு 20, 25, 30 கிராம்பை நம்ம எடுத்து இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டுட்டு நல்லா இடிச்சிருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு 1, 2 வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சி இலை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3, 4 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். எடுத்து 2, 2 கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா கொடுக்கும், அதனால தான். அதேமாரி காஃபி பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்து நம்ம டீ தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. டீ தூளும் காஃபி தூளும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும், ஒரு டார்க் கலர் வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த டானிக் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு டானிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டானிக்கை நல்லா ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு, ஆன் பண்ணி விட்டுட்டோம். இது வந்து நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பொங்குனுச்சுன்னா அப்படியே எல்லாம் கீழே ஊற்றிடும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தாலே பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சைட்லலாம் பாருங்கள் பொங்கி ஊற்றிருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆனில் வச்சிட்டோம்னா அப்படியே பொங்கி எல்லாம் கீழே ஊற்றிடும். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தாங்க ஹேர் டானிக். இதை வந்து நீங்கள் சும்மாவே நீங்கள் ஹேரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும். நம்மளோட ஒயிட் ஹேர்லாம் நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க. இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட அப்படியே நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைனா குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம க்ரே ஹேரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிரும். 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் இதை வந்து ஹேர் டானிக் அப்படின்றோம். அந்தளவுக்கு இது வந்து ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது பாருங்கள் இதோட கலர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டானிக் ரெடி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். கலர் அந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு.
இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் சேர்த்து இதை ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் கிடைக்கும். முக்கியமாக அயன் கடாயில் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டானிக் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு. இந்த கலரில் நமக்கு கிடைக்கணும். இதை இன்னும் கூட நீங்கள் நல்லா திக்காக சுண்டை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் கையில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கையில் நல்லா பிடிக்குது பாருங்கள். இதை வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லாவே பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம மருதாணி ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவரி பொடியை ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சில முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணோமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி தான் எடுத்திருக்கோம். அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் பவுடர் அதுதான் எடுத்திருக்கோங்க. அதை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். அளவுகள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரிங்கராஜ் பொடியும் மருதாணி பொடியும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிகோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது அவரிப்பொடி. இந்த அவரிப்பொடி மட்டும் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதாவது அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவரிப்பொடி. இப்போ 4 ஸ்பூன் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அவரி பொடியில் வந்து டை வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம கண்டிப்பாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது, முடியெல்லாம் கொட்டாது. தாராளமாக நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் டானிக்கை இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமேட்டு நம்ம மறுபடியும் பொடியெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவே இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாதிரி கட்டிகளே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வருது பாருங்கள். நம்ம இருக்கிற கொஞ்சம் டானிக்கையும் இதிலையே ஆட் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே, ஒரு டம்ளர் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் இதே அளவுகளில் எடுத்திங்கன்னா இந்த ஹேர் டானிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இந்த ஹேர் டையை நீங்கள் 1 மணி நேரம் தாங்க தலையில் வச்ச 1 மணி நேரத்துலேயே நல்லா கருகருன்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அருமையான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலும் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புகிறீங்க. அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த ஹேர் டை வந்து சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட் கிடைக்காது. அதனால் இதை வந்து ஒரு இரும்பு கடாய்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இரும்பு கடாயில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம். நீங்கள் ஓவர் நைட்லாம் எங்களால் வைக்க முடியாது, உடனே எங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை நாங்கள் ஓவர் நைட் விட்டுறோம் அப்படின்னா தாராளமாக விட்டுருங்க. ஓவர் நைட் இல்லைங்க, 2 நாள் ஆனாலும் இந்த ஹேர் டை கெட்டு போகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 நாள் கழித்து கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல முடியில் பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட் விட்டுட்டு தான் எடுக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஓவர் நைட் ஆயிடுச்சு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஹேர் டை செம்மையாக வந்திருக்கு. நல்லா திக்காக இருக்குது. நம்ம எப்படி வச்சுருந்தோம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஹேர் டை கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எந்த மாதிரி கலரில் இருக்குது, கையில் அந்தளவுக்கு பிடிக்குது. நல்லா ஹேர்லேயும் சூப்பராக பிடிக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒரே டைம் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும். அருமையான ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இதில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம முடிக்கு ரொம்ப 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 நல்லது. அதை விட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம ஹேர் டானிக் ரெடி பண்ணது தான். அந்த ஹேர் டானிக் ஒன்றே போதும் நம்ம முடியை நல்லா கருகருன்னு மாற்றி தர்றதுக்கு. ஒரு சூப்பரான ஹேர் டானிக். நீங்கள் வந்து வெறும் டானிக் மட்டுமே ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இளநரைகள் இருந்தாலும் சரி, முதுநரைகள் இருந்தாலும் சரி, நல்லாவே முடியை வந்து கருகருன்னு சேஞ்ச் ஆக்கி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஹேர் டை அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு ரொம்ப நேரம்லாம் தலையில் வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். 1 மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருந்தா போதும். உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே நிறைய நரைமுடிகள் வந்துடுது. அவங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வரும். இளநரைகள்லாம் மறைஞ்சு முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹேர் டையை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேர் டையை நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுருக்கணும், எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணுறேன். ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் எப்பயும் போல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருனே மாறிடும். ஒரு நல்ல ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் முடியெல்லாம் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு தெரியும். இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம முடி டோட்டலாகவே நல்லா கருகருனே மாறிடும். உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா தாராளமாக லெமன் கூட அதில் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. 15 வயசுக்கு மேலே எந்த பசங்களாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இப்போல்லாம் படிக்கிற பசங்களுக்கே வந்து நரைமுடிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நம்ம எல்லாமே நேச்சுரலாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. நம்ம ஒரு சில ஹேர் டைலாம் சொல்லுவோம் 3 மணி நேரம் விடுங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு வந்து 1 மணி நேரம் நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக முடி வந்து சேஞ்ச் ஆகிடும். அதேமாரி இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம்